அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல மாசங்களுக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். ஆனா திமுக ஏன் இன்னும் பிரச்சாரத்துக்கு போகாம இருக்கிறது அப்படின்ற கேள்வி அனைத்து மட்டத்திலும் எழ ஆரம்பிச்சது. மற்ற கட்சிகளை விட கண்ணுக்கு தெரியாத பவர்ஃபுல்லான ஒரு சில பிரச்சாரங்களை திமுக செஞ்சுட்டு வரதா சொல்றாங்க. திமுக ஆட்சியில கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் உட்பட எந்தெந்த திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு, ஒரே வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒவ்வொரு திட்டத்தோட பயனாளிகளா இருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை சேகரிக்க சுமார் 50,000 பெண்களை களத்துல இறக்கி இருக்காங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த இவங்க ஒரு நாளைக்கு 30 குடும்பங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு டார்கெட்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் தரப்படுவதா சொல்றாங்க. இவங்க கொடுக்கிற தகவலின் அடிப்படையில தான் திமுக அரசின் திட்டங்கள் எத்தனை பேருக்கு, குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேர் எந்தெந்த திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு அதையே தமிழக அரசின் சாதனை மலரா வெளியிட திமுக திட்டம் போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி இப்போ தொடங்கப்பட்டிருக்க உங்க கனவுகளை சொல்லுங்க அப்படின்ற திட்டத்திலையும் மாவட்ட வாரியா மக்களோட கனவுகளை சேகரிச்சு அதை நினைவாக்குவதற்கு திமுக 2.0 அரசுல தனித்துறை உருவாக்கப்படும்னு தனது தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலின் சொல்ல இருக்கிறாராம். கிட்டத்தட்ட 2021 பிரச்சாரத்துல உங்க தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் மாதிரியே தான் இதுவும்னு சொல்றாங்க. திட்டங்கள் ஒரு பக்கம், புள்ளி விவரங்கள் மறுபக்கம் அப்படின்னு திமுக 2.0க்கான அஸ்திவாரம் இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கனவுகள் நனவாகுமா, இல்ல இது வெறும் தேர்தல் மாயையா? எது எப்படியோ களத்துல திமுக இறங்கியிருக்கும் இந்த இன்விசிபிள் ஆர்மி மற்ற கட்சிகளுக்கு நிச்சயம் ஒரு பெரிய சவால் தான்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.